தினம் தினம் நாம் 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், தவறாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், ஒன்றும் தப்புவதில்லை, தப்ப விடுவதில்லை நாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நாள், இந்த ஏகாதசி என்று ஒரு நாள் இருப்பது, இன்றைக்கு நாம் சாதம் சாப்பிடாமல் வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு எல்லா நேரமும் பகவான் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தோமானால், இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் எல்லா வருடம் முழுவதும் வரும் 24 ஏகாதசிகளையும் இருந்த பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். 33 கோடி தேவர்களும் இந்த ஏகாதசி உபவாசம் இருப்பார்களாம். அதனால் இதற்கு 3 ஏகாதசி என்று வேறு பெயர். வைகுண்டம் என்பது எங்கே இருக்கிறது? நமக்குள்ளேதான். வைகுண்டம், கைலாஷம் என்பதெல்லாம் நமக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய தீச்சுடர் என்று உபனிஷதம் சொல்கிறது. அந்த வெட்ட வெளி என்று ஏன் பெயர்? அந்த இடத்தில் எந்த விதமான எண்ணங்களுக்குமே வழி இல்லை. எண்ணங்களற்ற தூய்மையான ஆனந்தமான பேரமைதி கொண்ட அந்த ஒரு இடம் நம் உள்ளே இருக்கிறது. அதைத்தான் தீச்சுடர், ஃப்ளேம் என்று உபனிஷத் வர்ணிக்கிறது. அதிலிருந்து தான் நம்முடைய மூச்சுக்காற்று வருகிறது. அதுதான் இந்த அண்ட பிரம்மாண்டங்களை சிருஷ்டித்திருக்கிறது. நம்முடைய தேகங்களை எல்லாம் சிருஷ்டித்து அதற்குள் இந்த மூச்சுக்காற்றை போட்டு, இந்த மூச்சுக்காற்று இருப்பதனால் என்ன, நமக்கு பிரக்ஞை இருக்கிறது. அந்த பிரக்ஞையினால் அதோடு நமக்கு விவேகம், நல்லது கெட்டது பகுத்தறியும் அந்த அறிவையும் நமக்கு கொடுத்து இந்த மூச்சுக்காற்றை காப்பாற்றி வருகிறது. வெளியே போன மூச்சுக்காற்று திரும்ப உள்ளே நுழையவில்லை என்றால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கட்டையாகிவிடும் அல்லவா அது. அந்த மூச்சுக்காற்றை உள்ளே போட்டு அதை காப்பாற்றி வருகிறது. என்றேனும் ஒரு நாள் அது அதை உள்ளே இழுத்து கொண்டு விடும். அந்த பரபிரம்மன் என்று சொல்லும் அந்த பரவெளியானது நமக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த பரவெளிதான் வைகுண்டம், அந்த பரவெளிதான் கைலாஷம். இந்த வைகுண்டத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால், நமக்குள்ளேயே நாம் அடங்க வேண்டுமானால், எண்ணங்களற்ற தூய்மையான பேரானந்த பிரம்மானந்தம் என்று சொல்வார்கள் அதை, அந்த பிரம்மானந்தமயமான அந்த வெட்ட வெளியில் நாம் கரைய வேண்டும். அதற்குத்தான் இந்த உபாயங்கள் எல்லாம். உணவை நாம் குறைத்து சாத்வீகமான பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொண்டு இறைநாமத்தை விடாமல் உச்சரித்து கொண்டு நடுநடுவே பகவானுடைய லீலைகளை எண்ணி பார்ப்பதும் அதற்குரிய புத்தகங்களை நாம் படிப்பதுமாக இன்றைய பொழுதையும், இன்று இரவு கண்மொழித்து பகவானுடைய நாமத்தை முழுவதும் சொல்லிக் கொண்டிருந்தோமானால் எப்பேற்பட்ட தபஸாக இதான் அமையும். எத்தனை நாட்கள் ஓடுகின்றன. சாதாரண விஷயங்களிலேயே விஷயங்களை விஷமாக பார் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். விஷய சுகம், விஷயங்களை ஏன் மனது நினைத்து கொண்டே இருக்கிறது? அதில் ஒரு சுகம் இருக்கிறது. ஒரு புதிய ஆடையை நினைத்தோமானால் அது ஒரு சுகம், ஒரு புதிய காரை நினைத்தோமானால் அது ஒரு சுகம், புதிய வகை வகையான உணவுகள் எல்லாம் ஒருவித சுகம். இவையெல்லாம் விஷய சுகங்கள். இவைகளிலேயே நம்முடைய வாழ்நாட்கள் போய்கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஒரு நாள் மனதை அடக்கி சதா
பகவானுடைய நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே உணவை மிகவும் குறைத்து இரவில் கண்விழித்து நம்முடைய தபஸை செய்தோமானால் பெரும் பலன் கிட்டும். இது மற்ற நாட்களை எல்லாமும் கடைசியில் ஒரு ஏகாதசி தினமாக கழிக்க வழிவகுக்கும். அந்த ஒரு தபஸில் கொண்டு போய் விடும். அந்த தபஸ் நமக்கு முக்தி நிலையை தரும். நம்முடைய ஈகோ என்று சொல்கிறார்கள் அல்லவா, இந்த தனி மனிதத்துவம், இந்த ஈகோ செல்ஃப் என்று சொல்வார்கள். மனிதனுடைய அகங்காரம், இந்த அகங்காரம் அழிந்தால் மட்டுமே மனோநாசம் என்று சொல்கிறார்கள். மனம் என்பதே எண்ணங்களின் தொகுப்பு தான். அந்த எண்ணங்களை எல்லாம் அழித்து எண்ணமற்ற நாசமடைந்த மனம், அந்த மனோநாசத்தில் நமக்கு ஒரு புதிய பிறப்பு ஏற்படுகிறது. அது புதிய பிறப்பல்ல, அது என்றைக்குமே இருந்த நிலை அது. ஆனால் நமக்கு இந்த அறியாமை என்னும் இருளிலிருந்து விடுபட்டு விழித்துக் கொள்கிறோம். அதைத்தான் பிறப்பு என்று சொல்ல வேண்டும். உண்மையான பிறப்பு அதில் கொண்டு போய் விட்டுவிடும். பகவான் அடிக்கடி என்னிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார், லாங் லிவ் தேவ்கி, லாங் லிவ் தேவ்கி என்று சொல்வார். நான் ஆரம்பத்தில் அலறுவேன், எதற்காக எனக்கு லாங் லைஃப் கொடுக்கிறீர்கள்? இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு அப்படி வயதாகி நடமாடி கொண்டிருப்பதெல்லாம் எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்வேன். உடனே பகவான் சொல்வார், அப்படி சொல்லாதே, இந்த பிச்சைக்காரன் லாங் லிவ் என்று சொன்னால் இந்த உடலுக்கு நிறைய வருடம் என்று அர்த்தமில்லை, இட்டர்னல் லைஃப் என்று அர்த்தம், இட்டர்னல் லிவிங் என்று அர்த்தம். இந்த இட்டர்னல் லிவிங் எப்பொழுது நடக்கும்? நிரந்தரமாக வாழுதல், மரணமில்லா பெருவாழ்வு என்று அர்த்தம். லாங் லிவ் என்று பகவான் வாயிலிருந்து வந்தால் மரணமில்லா பெருவாழ்வு என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று சொல்லி மறுபடியும் லாங் லிவ் தேவ்கி என்று சொல்லுவார். இந்த லாங் லிவ் என்று பகவான் வாயிலிருந்து இன்றைக்கு நாம் பகவானை போற்றி போற்றி அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டு உணவையும் தூக்கத்தையும் விட்டு இந்த ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு செய்தோமானால் அது எத்தனை சந்தோஷத்தை பகவானுக்கு கொடுக்கும். நமக்கும் பகவானுடைய அந்த வாழ்த்து கிடைக்கும் அல்லவா. மரணமில்லா பெருவாழ்வு, அதைத்தான் வைகுண்டம் என்று சொல்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வுதான் கைலாசம். அதேபோல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். நம்முடைய பகவானை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால், தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அதையெல்லாம் நாம் பார்த்தோம். தெளிவு குருவின் திருநாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் முடிந்த அளவுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது அவர் கூறியபடி நடந்து கொண்டிருக்கிறோம் முடிந்த அளவுக்கு. தெளிவு குருவின் குரு சிந்தித்தல் தானே. இந்த சிந்திப்பு என்பது கண்டம்ப்ளேஷன் ஆன் த ஃபார்ம் ஆஃப் த குரு. த குரு என்பவர் இந்த உடல் வடிவு அல்லவே. அவர் கடவுள் இந்த உலகமயமாக ஆக்கி எல்லாவற்றையும் ஒரு கடந்த நிலையில் இருப்பவர் அல்லவா. அதைத்தான் சிந்தித்தல் என்று சொல்கிறோம். தி யூனிவர்சல் குரு, தி யூனிவர்சல் பீயிங், த காஸ்மிக் பீயிங். அதைத்தான், இதை நாம் சிந்திப்பதுதான் குரு சிந்தித்தல் தானே என்று சொல்ல முடியும். நம்முடைய பகவானுடைய இந்த சாதாரண உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவருடைய பச்சை தலைப்பாகை முஸ்லிம்ஸ் அவர்களுடைய தி சூஃபி மாஸ்டர்ஸ் அவர்களெல்லாம் பச்சை தலைப்பாகை கட்டி கொண்டிருப்பார்கள். அது இஸ்லாமை நினைவுபடுத்தும்.
ஃபாதர் ஃபாதர் என்று அவர் சொல்வது நமக்கு ஜீசஸ் கிரைஸ்டை ஞாபகப்படுத்தும், கிறிஸ்தவர்களுடைய மதத்தை ஞாபகப்படுத்தும். பஞ்சக்கச்சம் வைத்து கட்டி கொண்டிருந்தார்கள். அது நம்முடைய வைதிக கல்ச்சரை ஞாபகப்படுத்தும். இப்படி பார்த்தோமானால் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்று சொல்வார். அது நமக்கு பரமசிவனார் ஞாபகப்படுத்தும். அவர் ராமநாமம் சொல்லி ஒன்றினார், ராமனோடு ஒன்றியவர். அது வைஷ்ணவத்தை குறிக்கும். ஆக நம்முடைய பகவானை பற்றி நினைத்தோமானால், சிந்தித்தோமானால், அவர் எல்லா மதங்களின் மொத்த உருவம். அவரே ஒரு நெருப்பு தான். பலமுறை நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அவர் அருகில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு கோட்டி சூரிய பிரகாசம். அது சாதாரண நெருப்பல்ல, நம்முடைய அறியாமையை அழிக்கக்கூடிய நெருப்பு. பார்சி குலத்தினர் நெருப்பை தான் வழிபடுவார்கள் இறைவனாக. ஆக எல்லா மதங்களினுடைய ஒட்டுமொத்த உருவமாக நம்முடைய பகவான் திகழ்ந்தார். முஸ்லிம்கள் அவரிடம் வந்து இன்னும் சிறந்த முஸ்லிமாக ஆனார்கள். A Muslim came, the Muslim who comes to Bhagwan becomes a better Muslim. A Christian who came to Bhagwan became a better Christian. இப்படி ஒவ்வொரு மதத்தினரும் பகவானிடம் வரும்பொழுது அவரவர்களுடைய ஃபெய்த்தில், அவரவர்களுடைய கொள்கைகள் அவர்கள் மேலும் சிறப்பாக கடைபிடிக்க பகவான் வழிகோலினார். அவரவர்களுடைய அந்த மதத்தின் கொள்கைகளில் அவர்களை இன்னும் ஆழ்ந்து ஊன்றும்படி செய்தார். யாரையும் அவர் மதம் மாற்றவில்லை. அவரவர்கள் நிலைகளில் அவரவர்கள் சிறந்து வழிபட, சிறப்பாக வழிபடவே அவர் வழி செய்தார். பகவான் அடிக்கடி ஜீசஸ் கிரைஸ்டுடைய இந்த ஒரு வாசகத்தை கோட் பண்ணுவார். We are the salt of the earth. இந்த பூமியினுடைய உப்பு நாங்கள் என்று சொல்வார். இந்த மகாத்மாக்கள் இருந்து இல்லை என்றால் இந்த உலகம் என்றோ எங்கோ போயிருக்கும். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்தை கட்டி காத்து வருகிறார்கள். ஜீசஸ் கிரைஸ்டை அவர் எதற்காக மற்றவர்களுடைய பாபங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றிக்கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் ஒரு புது வாழ்க்கையை தந்தார் அல்லவா? ஒவ்வொரு மகாத்மாவும் இதை செய்து கொண்டிருக்கிறார். தன்னிடம் வருபவர்களுடைய பாபத்தை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஆத்ம பலத்தை அவர்களுக்கு தருகிறார்கள் ஆசீர்வாதமாய். அவர்கள் கஷ்டப்பட்டு செய்த தபம், அந்த தப்போ சக்தியை நமக்கு மிக எளிமையாக நாம் வணங்குவதிலும் அவர்களுடைய நாமத்தை சொல்வதிலும் அவர்கள் முன்பு கைகூப்புவதிலும் நமக்கு அளித்து விடுகிறார்கள். பகவான் அடிக்கடி சொல்வார், மகாத்மாக்கள் என்பவர்கள் இரண்டு பக்கமும் எரிந்து கொண்டிருக்கிற மெழுகுவர்த்தியை போன்றவர்கள் என்று. அந்த மெழுகுவர்த்தி தன்னை அழித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் அல்லவா? ஸ்ரீ ரமண மகரிஷி சொல்வார், அந்த குரூசிஃபிக்ஷன், இந்த சிலுவை என்பதே என்ன? இந்த சிலுவையை பார்த்தீர்களானால் இந்த ஐ என்று இருப்பதும், அந்த ஐயில் நடுவே ஒரு குறுக்காக ஒரு கோடிட்டால், அதாவது ஐ என்ற ஈகோ, அகங்காரத்தை அழித்தோமானால் அதன் பிறகு ரிசரக்ஷன், மறுவாழ்வு. அந்த மறுவாழ்வு என்பது என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? மற்றவர்களுடைய பாபங்களை தன்மேல் ஏற்றிக்கொண்டார். அதற்கு அவர் அந்த துன்பத்தை அனுபவித்தார். அந்த துன்பத்தை அனுபவித்து
அந்த சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவருக்கு என்ன வந்தது? ஒரு தெய்வீக வாழ்வு. அவர் தெய்வமாக பூரண பிரகாசமாக காட்சியளித்தார். மீண்டும் எழுந்து வந்தார் என்று சொல்வார்கள், ரிசரக்ஷன் என்று சொல்வார்கள். இதைத்தான் பகவான் லாங் லிவ் என்று சொல்லும் பொழுது இட்டர்னல் லிவிங் என்று சொல்வார்கள். இந்த இட்டர்னல் லிவிங் என்பது இந்த புதிய ஒளி நிறைந்த ஒரு வாழ்வு. அதனால் எல்லோரும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளையும் அவருடைய உபதேசங்களை நாம் கடைபிடிப்பதே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு சமானம். அவர் சொல்வார், the meek and the lowly, blessed are the meek and the lowly. யார் எவ்வளவு எளிமையாகவும் அடக்கமாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த இடத்தில் எளிமையும் அடக்கமும், எந்த இடத்தில் அகங்காரம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கு என்ன இருக்க முடியும்? நாசம்தான் இருக்க முடியும். எந்த இடத்தில் எளிமையும் அடக்கமும் இருக்கிறதோ அந்த இடத்தில் தெய்வம் வரும், தெய்வ அருள் நிரம்பும். அதனால்தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார். இதை நாம் நினைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவும் சரி, மற்ற மகாத்மாக்களும் சரி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மற்றவர்களுடைய துன்பங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு, அவர்களுடைய பாபங்களை எல்லாம் துன்பத்திற்கு அடிப்படை அவரவர்கள் செய்த பாபங்கள் தான். நாம் யாருக்கு எந்த துன்பத்தை கொடுக்கிறோமோ அந்த துன்பத்தை நாமும் அனுபவித்தாக வேண்டும். ஒரு வார்த்தை மற்றவரை பற்றி நாம் கெட்டதாக சொன்னால், ஒரு கெட்ட வார்த்தை நம் வாயிலிருந்து யாரேனும் ஒருவரை பற்றி வந்தோமானால் அந்த கெட்ட வார்த்தை காத்து கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு நாள் திரும்ப வந்து சேர்ந்துவிடும். ஒரு நல்ல வார்த்தை யாரை பற்றி சொன்னோமானாலும் அதுவும் வெட்ட வெளியில் பதிவாகிவிடும். அது நமக்காக காத்து கொண்டிருக்கும். நமக்கு ஒரு பலகீனமான ஒரு நிலை வரும் பொழுது அது வந்து நம்மை அடிக்கும். நல்ல வார்த்தையும் சரி, கெட்ட வார்த்தையும் சரி, பலன் கொடுக்காமல் போகாது. அதனால் எந்த ஒரு கர்மத்திற்கும் அந்த வினை உண்டு, அந்த கர்ம பலன் உண்டு. அதனால் அதை நினைத்து நம்முடைய அகங்காரத்தை குறைத்து நாம் எத்தனைக்கெத்தனை எளிமையாகவும் அடக்கமாகவும் இருந்து பகவானுடைய உபதேசங்களை திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து நம்மால் எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியுமோ நமக்கு முடிந்த அளவு செய்தால் போரும். அதற்கு மேல் தெய்வம் கேட்பதில்லை. பகவான் சொல்வார், அவர்களுடைய குருநாதர்களுடைய ஏதேனும் உபதேசங்களில் ஒன்றை எடுத்து அதை வாழ்நாள் முழுவதும் நாம் கடைபிடித்தால் போதும், முக்தி நிலை கெட்டிவிடும் என்பார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் விதம் அவருடைய உபதேசங்களில் அவருடைய கம்பேஷன் அல்லவா மற்றவர்களுடைய பாபங்களை அவரை ஏற்றுக்கொள்ள வைத்தது. இன்றைக்கு காலை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. சுவாமி சிவானந்தர் அவர்களிடம் சிலர் கேட்கிறார்கள், கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் என்று. சிவானந்தர் சொன்னார், God gives and forgives, man gets and forgets. எத்தனை அழகான அற்புதமான விளக்கம். கடவுள் என்பவர் கொடுத்து கொண்டே இருப்பாராம், மன்னித்து கொண்டே இருப்பாராம். மனிதன் என்பவன் எல்லாவற்றையும் வாங்கி வாங்கி வைத்துக் கொள்வானாம், வாங்கி வைத்துக்கொண்டு மறந்து விடுவானாம். கொடுத்தவரையும் மறந்து விடுவான், அந்த கொடுக்கப்பட்ட செயலையும் மறந்து விடுவான். வாங்கியதை கெட்டியாக பிடித்து கொண்டு அதிலேயே வாழ்க்கையை கழித்து விடுவான். God gives and forgives, man gets and forgets என்று சொன்னார். அதனால் இன்றைக்கு நாம் இதை நினைவில் கொள்வோம். நிறைய மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு
நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்களை நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவர்கள் பெரிய குற்றங்கள் செய்கிறார்கள் என்றெல்லாம் பேசலாம், வாய்க்கிழியே பேசுவோம். இவர் இந்த குற்றம் செய்தார், அவர் அந்த குற்றம் செய்தார், இவர் எப்படி செய்யலாம், அவர் எப்படி செய்யலாம் என்றெல்லாம் நாம் எது குற்றம் என்று நினைக்கிறோம். நம்முடைய குற்றங்களை நாம் மறந்து விடுகிறோம். மற்றவர்களுடைய குற்றங்களை பெரிதுபடுத்தி உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதனால் நாம் உயர்ந்தவர்களாக நம்மை நினைத்துக் கொள்கிறோம். மற்றவர்களை இழிவுபடுத்தி நாம் உயரவே முடியாது. அது நம்மை இன்னும் தாழ்த்திவிடும். சமயம் வரும்பொழுது அது பல மடங்கு நம்மை அடித்துவிடும். அதனால் இதையெல்லாம் நினைவில் கொண்டு God gives and forgives என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். Blessed are the meek and the lowly என்று சொன்னார் அல்லவா, அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய பகவான் மிகவும் எளிமையாக நாமத்தை சொன்னால் போதும். நாமத்தை சொல்பவர்கள் பிரார்த்தனை என்று கூட தனியே செய்ய வேண்டாம். நாமம் நம்மை தூய்மை செய்து சாத்வீகமாக்கி இறைவனிடம் சேர்த்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், one leela a day keeps the maya away. ஒரு நாளைக்கு ஒரு லீலை, நம்முடைய குருநாதன் நம்முடைய பகவானுடைய ஒரு லீலையை நாம் நினைவு கூர்ந்தால் போதும். அன்றைக்கு அந்த மாயையில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த லீலைக்கு பிரபாவம் உண்டு. பகவானுடைய நாமத்துக்கு அந்த பிரபாவம் உண்டு. ஒரு சிறிய லீலையோடு நாம் முடித்து விடுவோம். ஒரு முறை இது கடலூர் ஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினார். சில தினங்களுக்கு முன்பு நடந்தது இங்கே நம்முடைய பிரதான் மந்திரில். அவருடைய மகனும் மருமகளும் பேத்தி ரக்ஷிதாவோடு இங்கு வந்திருந்தார்கள் பாத பூஜை செய்வதற்காக. அவர்கள் பாத பூஜை செய்திருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு 3-4 வயது இருக்கலாம். அவளால் அந்த பாத பூஜையில் ஈடுபட முடியவில்லை. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு நாம் அந்த அபிஷேகங்கள்லாம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அதனால் அவளால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. சில குழந்தைகள் உடனே வேறு வேறு விஷயங்கள் அவர்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிவிடுவார்கள். இவளும் அடிக்கடி வந்து அம்மா அப்பாவை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். அவர்களால் பாத பூஜையில் மனதை வைத்து செய்ய முடியாத ஒரு நிலை. அப்பொழுது நான் அவளை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு சாக்லேட் என்றால் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு பெரிய சாக்லேட் உனக்கு தருகிறேன். நீ எப்பொழுது நீ அங்கே போய் இப்படி விளையாடி கொண்டிருந்தால் இவர்களை தொந்தரவு பண்ணாமல் அங்கு போய் வெளியே போய் மயிலை பார்த்து கொண்டிரு, இல்லை என்றால் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்து தலைமையில் ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தை அமைதியாகிவிட்டார். மிகவும் ஆச்சரியமாக அமைதியாகிவிட்டாள். அதன் பிறகு அவர்கள் சிறப்பாக அந்த பாத பூஜையை செய்து முடித்தார்கள். அது முடிந்து நான் என்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்து பொழுது யாரோ வந்தார்கள். அதனால் அவர்களை உட்கார வைத்து நான் பேசுவதில் ஈடுபட்டு விட்டேன். அவர்கள் ஏதோ அவர்களுடைய பிரச்சனையை சொன்னார்கள். அதில் என் மனது போய்விட்டது. நான் இந்த குழந்தைக்கு அதை வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டேன். அவள் அங்கே சற்று தள்ளி நின்று நான் சாக்லேட் தருவேன் என்றே காத்து கொண்டிருந்திருக்கிறாள். அதையும் நான் கவனிக்கவில்லை. அதன் பிறகு என்னிடம் எனக்கு சாக்லேட் தருகிறேன் என்று சொன்னீர்கள் என்று கேட்டாள். அப்பொழுதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது. உடனே அவளை சமாதானம் செய்து நான் இப்பொழுதே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கல்யாணியை கூப்பிட்டு, கல்யாணி இந்த சாக்லேட் பார் எடுத்து வா என்று அவளிடம் சொன்னேன். அதற்குள் அங்கு பகவானுடைய பாதத்தில் நிறைய பூக்கள் சேர்ந்திருக்கவே, இதெல்லாம் 2-3 வருடங்களுக்கு முன்னால் இருக்கலாம். அங்கு நிறைய பாதங்களில் மலர்கள் சேர்ந்துவிடும். அந்த மலர்களை எல்லாம் அங்கிருந்து அகற்றி அவ்வப்பொழுது அகற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த பாத மலர்கள் தெரியும். அந்த பாத மலர்களுக்காகத்தானே நாம் ஓடி வருகிறோம். அதனால் அங்கு யாரோ அதை எடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த குழந்தையும் நான் விளையாட்டுக்கு இதோ அங்கே போய் ஏதாவது செய்ய என்று சொன்னேன். உடனே அவள் ஓடினாள். அங்கே போய் அவர்களுக்கு உதவி செய்வதாக அவளும்
அந்த பூவை எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தாள். அந்த பூவை எடுத்தால் அதற்கு நடுவே ஒரு பெரிய சாக்லேட் பார். பகவான் அவளுக்கு ரெடியாக சாக்லேட்டை வைத்துக் கொண்டிருந்தார். இந்த பகவானை நாம் வெறும் சிலை என்று நினைக்க முடியுமா? ஒரு குழந்தைக்கு நான் கொடுத்த வாக்கை மறந்து நான் இதிலோ ஈடுபட்டிருக்க, அந்த குழந்தை ஏமாற்றத்தோடு அவரிடம் வரும்பொழுது அவர் ரெடியாக அங்கு ஒரு பெரிய நீண்ட சாக்லேட் பார் ஒன்றை பாதத்தில் வைத்திருக்கிறார். அந்த குழந்தை உடனே சந்தோஷத்தோடு அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து எங்கிட்ட, அம்மா அம்மா எனக்கு பகவான் சாக்லேட் கொடுத்து விட்டார் என்று சொன்னார். அந்த பகவான் நமக்கும் முக்தி என்ற சாக்லேட்டை தருவார். இந்த வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இந்த சம்சாரம் என்ற கடலிலிருந்து நம்மை கரையேற்றுவார். சதா துக்கம், கோபம், பயம் இவற்றினால் நாம் அலைக்கழிக்கப்பட்டு நம்முடைய மனமானது தத்தளித்து கொண்டிருக்கிறது அந்த சம்சார கடலில். அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அந்த குழந்தைக்கு சாக்லேட் தயாராக வைத்திருந்த பகவான் அங்கே அவளை வரவழைத்து அந்த பூக்களை அகற்றச் செய்து அதன் அடியில் அவளுக்கு அந்த ஒரு நீண்ட சாக்லேட் பாரை வைத்திருந்த இந்த பகவான் நமக்கும் அவருடைய சேவைகளில் நம்மை ஈடுபடுத்தி அவருடைய நாம சங்கீர்த்தனத்தில் நம்மை ஈடுபடுத்தி கடைசியில் நமக்கு இந்த சம்சார கடலில் இருந்து விடுதலை என்ற ஒரு பெரிய சாக்லேட்டை தருவார், ஒரு பெரிய இனிப்பை வழங்குவார். அந்த பகவான் இடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், எங்கள் எல்லோரும் நல்வழி நடக்க எளிமையோடும் அடக்கத்தோடும் வாழ்க்கை பாதையில் செல்வதற்கும் தங்களுடைய நாமத்தை சதா சொல்லிக் கொண்டிருப்பதற்கும் தங்கள் கையில் கருவியாக மட்டுமே செயல்படுவதற்கும் எல்லோரிடமும் குற்றம் குறைகளை காணாத ஒரு அன்பு செலுத்த வேண்டும். நாங்கள் பகவான் சொல்வார், லவ் என்பது என்ன? மற்றவர்களை நாம் அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கொள்வதுதான் அவர்கள் மீது வைக்கும் அன்பிற்கு அடையாளம் என்று சொல்வார். இல்லையென்றால் அவர்களுடைய குறைகளை நாம் பெருசுபடுத்தி அன்பை இழந்து விடுவோம். மற்றவர்களிடம் நாம் காட்டும் அன்பு ஒரு பெரிய சொத்து. அது மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பதனால் அழிந்துவிடும். திரும்ப திரும்ப ஒரு முறை சொன்னார், மற்றவர்களை புரிந்து கொண்டோமானால் அவர்களுடைய குற்றங்களை நாம் பெரிதுபடுத்த மாட்டோம். அப்படி புரிந்து கொள்வதுதான் நாம் அவர்கள் மீது வைக்கும் அன்பு என்று சொல்வார் பகவான். லவ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் and forgiving and forgetting. Love is accepting people with their defects என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார். அந்த பகவானிடம்